90s கிட்ஸ் எல்லாம் பெட்டிக்கடையில் வாங்கி விரும்பி சாப்பிட்ட பட்டர் க்ரீம் கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு வெண்ணெயை நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு 3/4 கப் அளவுக்கு சீனியை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்து பீட் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், க்ரீமோட கலர் இந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை இல்லாத நல்ல சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் மேலே இந்த பட்டர் க்ரீமை வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கு வச்சு லைன் போட்டுட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் க்ரீம் கேக்கோட ஃபுல் வீடியோ கீழே இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த பட்டர் க்ரீம் கேக் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது 90s கிட்ஸாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சாஃப்டான பட்டர் க்ரீம் கேக் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.